ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்பார்லாம் அழுத்து போனவங்க இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது மிளகாய் நிறையா போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மிளகாய் போட்டுறேன். இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சொலை புளி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் அப்படியே ட்ரையாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், மிளகாய் நான் இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நான் ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் நான் ஒரு கப் அளவு குறித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும், பெருசை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா கல் தோசை மாதிரி சுட்டுட்டு அதில் நல்லா தடவிட்டு சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், சட்னி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நான் இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். எங்கேயாவது டூர்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு போனோம், கெட்டு போகாமே இருக்கும். இட்லிக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சாஃப்டான இட்லி சுட்டு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது நான் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் மிக்சியை அலசிட்டு ஊற்றிடுறேன். பிகினர்ஸ்லாம் சொல்கிறேன், கை யூஸ் பண்ணாதீங்க, கை அப்புறமா எரியும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நான் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் ஊற்றணும், ஏன்னா நம்ம மிளகாய் அவ்வளோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது காரத்தை எடுக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் யூஸ் பண்ணணும். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு, சட்னிக்கு போட்டுடலாம். இப்போ சட்னியில் ஊற்றிடலாம் தாளிப்பை. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம மிளகாய் சட்னி ரெடிங்க. இது இட்லி தோசைக்கெலாம் வச்சு செஞ்சு பாருங்கள். நமக்கு சாம்பார் சட்னிலாம் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.